எல்லாருக்கும் வணக்கம். தாவேகா சார்பாக இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க போராட்டம் நடக்குது. எதுக்காக அப்படின்னா ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவும் தாவேகா கட்சிக்கு ஏகப்பட்ட தடைகளை இவங்க விதிக்கிறாங்க. ஸோ கவர்மெண்ட் விதிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவும் அண்டு சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் சரியில்லை அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவும் இன்னைக்கு போராட்டம் நடந்துட்டு இருக்கு. சட்டம் ஒழுங்கு சரியாக தான் இருந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஆளுங்கட்சி தரப்பில் சொல்லிட்டு இருக்காங்க. நேற்று நடந்த சம்பவம் தூத்துக்குடியில், ஸோ பக்கத்தில் இருக்க தூத்துக்குடியில் நடந்த ஒரு சம்பவம். 12ஆம் கிளாஸ் படிக்கிற ஒரு பொண்ணு எக்ஸாம் எழுதி வீட்டுக்கு வந்தாச்சு. ஈவினிங் வெளியே இயற்கை உபாதை கழிக்கிறதுக்காக வெளியே போனால் பொண்ணு திருப்பி வீட்டுக்கு வரல. ஸோ எல்லா இடத்துலையும் தேடின அப்பா அம்மா கடைசியாக போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் தான் ஓகே ஒரு இடத்துல தேடுறப்போ ஒரு பாடி கிடைக்குது. அது இந்த பொண்ணுடைய பாடி. கிட்டத்தட்ட பாலியல் வன்புணர்வு செய்து அதை அவங்கள துண்டு துண்டாக வெட்டி போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். அண்ட் பண்ண நபர்கள் தலைமறைவு. ஸோ அவங்கள இப்போ தனிப்படை அமைச்சு தேடிட்டு இருக்காங்க. இது முதல் விஷயம். அண்ட் இப்போ ரீசெண்டாக ஒரு தகவல் என்ன அப்படின்னா திருச்சியிலேருந்து அடையாருக்கு ஏதோ ப்ராஜெக்ட்டுக்காக ஒரு பொண்ணு, அந்த பொண்ணை பிளாக்மெயில் பண்ணி ஃபைனலி காரில் ஏற்றி அந்த பொண்ணுடைய ஃபேஸில் அந்த மயக்க மருந்து எல்லாமே போட்டு அந்த பொண்ணையும் பாலியல் வன்புணர்வு செஞ்சு அந்த வீடியோலாம் எடுத்து போலீஸ்கிட்ட சொன்னேன் அப்படின்னா உன்னை கொலை பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணி ஃபைனலி அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா அந்த பொண்ணுடைய பாய் ஃப்ரெண்ட், ஸோ அந்த பாய் ஃப்ரெண்ட்டை சொல்லி அவர் ஓகே இதை இப்படி விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அதை கேஸ், ஸோ ஒரு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இப்போ அந்த தகவல் வெளியே வந்திருக்கு. இப்படி இந்த ஒரு நிலைகள் இருந்தது அப்படின்னா ஸோ இது எல்லாமே தெரிஞ்சது. இன்னும் தெரியாமல் மறைக்கப்பட்டது எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதும் அண்ட் வீட்டில் இருந்தே இதெல்லாம் வெளியே சொல்ல வேண்டாம்னு சொல்லி மறைக்கிறவங்க எத்தனை பேரும் அப்படின்ற மாதிரி எண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஏகப்பட்ட சம்பவங்கள் வரும். இது எல்லாமே தடுக்கணும். இதை தடுக்கிறதுக்கான ஒரு அரசு அமையணும் அப்படிங்கிறது தான் போராட்டமே. அது விஜய் அரசு, சீமான் அரசு, ஸோ ஏதுவாக வாட் எவர் இட் இஸ், இது எல்லாமே தடுக்கப்படணும். தண்டனைகள் கடுமையானால் தப்புக்கள் குறையும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதுக்காக கஸ்டடியல் டெத், ஸோ ஒரு பையன் யாரெல்லாம் வெட்டினா அப்படின்ற ஒரு காரணத்துக்காக காலை உடைச்சு ஃபைனலி அவன் இறந்து போயிட்டு அதுக்கான போராட்டம் இப்போ வரைக்கும் மானாமதுரையில் நடந்துட்டு இருக்கு. ஸோ கொலை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்ல வரல. பட் நம்ம இதை பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக இதனால் நமக்கு பெரிய ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ அதனால எனக்கு பயம் இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு பயத்தை எல்லாருக்கும் கொடுக்கணும். அதுக்கான சட்டத்திட்டங்களை ஏற்படுத்தணும். மக்களுக்கு ஒரு இஷ்யூ நடக்குது, இப்போ 2 இஷ்யூ நான் சொல்லியிருக்கேன். இதுக்கு கடைசியாக என்ன தீர்ப்பு வருது, அந்த பண்ண நபர்களுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் மக்களுக்கு தெளிவாக தெரியணும். தெரியப்படுத்தினால் மட்டுமே இந்த விஷயங்கள்லாம் குறையுமே தவிர மற்றபடி எனக்கு நான் ஒன்று பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த அமைச்சரை தெரியும், ஸோ அவருடைய ஃப்ரெண்டு அமைச்சருடைய டிரைவரை தெரியும், அதனால் எனக்கு அந்த ஸ்டேஷனில் அந்த எஸ்ஐயை தெரியும் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த கதைக்கே இடம் இருக்கக்கூடாது. இதெல்லாம் போனால் மட்டும்தான் இது சாத்தியப்படும் அப்படிங்கிறத சொல்லி இந்த ஒரு வீடியோ முடிக்கிறேன். போராட்டம் எந்த லெவலில் நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.